மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் தனித்து களமிறங்கிய நாம் தமிழர் கட்சி 8%த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிக்கான அந்தஸ்தை பெற்றது. மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவியது. மற்ற கட்சிகள் கூட்டணி அமைத்த நிலையில் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் 39 தொகுதிகளிலும் தனித்து களம் கண்டது. ஆனால் நாம் தமிழர் கட்சியால் இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கான அந்தஸ்தை பெற முடியாமல் இருந்தது. தேர்தல் நேரத்தில் சின்னம் விவகாரமும் பூதாகரமாக வெடித்தது. கடந்த முறை கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழரால் இந்த முறை அந்த சின்னத்தை வாங்க முடியவில்லை. சீமான் தொடர்ந்து முயற்சித்தும் கரும்பு விவசாயி சின்னம் கைவிட்டு போனது. அதன் பிறகு தேர்தல் ஆணையத்தால் மைக் சின்னம் வழங்கப்பட்டது. குறுகிய காலத்தில் மைக் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய சூழல் சீமானுக்கு இருந்தது. இருந்தாலும் தொடர் பிரச்சாரம் மூலம் அது சாத்தியமானது. ஒரு மாநில கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்க வேண்டும் என்றால் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அந்த வகையில் மாநிலத்தில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் 8% வாக்குகளை பெற வேண்டும் என்ற நிபந்தனையை இந்த மக்களவை தேர்தலில் பூர்த்தி செய்துள்ளது நாம் தமிழர். 5 தொகுதிகளில் 3வது இடத்தை பிடித்துள்ள நாம் தமிழர் சில தொகுதிகளில் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பிடித்து அசத்தியுள்ளது. 8.19% வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிக்கான அந்தஸ்தை பெற்றுள்ளது நாம் தமிழர் கட்சி. கூட்டணி இல்லாமல் தொடர்ந்து தனித்து களம் கண்டு சீமானின் முயற்சியால் நாம் தமிழர் இந்த நிலையை அடைந்துள்ளதாக அக்கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். Taste the Daily.